உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கிறதா அமலாக்கத்துறை அறிவிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமியை பாஜக கூட்டணிக்கு இழுக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணப்படுது. எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்புடையவங்களுடைய இடத்துல ரெய்டுகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கடந்த சில வாரங்களாகவே தமிழ்நாடு அரசியல் செய்திகளை ஆக்கிரமிச்சிருந்தது. இப்படியான ஒரு சூழலில் இப்போ ஓபிஎஸ் பக்கமும் ஏன் இவங்க லைட்டை திருப்புறாங்க அப்படிங்கிற கேள்வி முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. 2022 அதிமுகவுக்குள்ள ஒற்றை தலைமை இரட்டை தலைமை சர்ச்சை எழுந்தப்போ பன்னீர்செல்வத்துக்கு பக்கபலமாக இருந்து அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் வைத்திலிங்கம் தான். வைத்திலிங்கம் ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக இருந்தவர். இந்த பிரச்சனையப்போ ஒரு ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டாக இருந்தார். ஒரு பொதுக்குழுவில் ஓபிஎஸ் அவமதிக்கப்பட்டப்போ வைத்திலிங்கத்துக்கிட்ட தான் ஓபிஎஸ் கேட்பார், வாங்க போகலாம் அப்படின்னு. 2 பேரும் சேர்ந்து தான் வெளியேறி இருப்பாங்க. இவங்க தனி அணியாக செயல்பட்டப்போ இணை ஒருங்கிணைப்பாளராக வைத்திலிங்கத்தை தான் ஓபிஎஸ் நியமிச்சிருந்தார். அதே மாதிரி ஓபிஎஸ் அணியில் இருக்கிற 4 எம்எல்ஏக்கள், ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து 4 எம்எல்ஏக்களில் வைத்திலிங்கமும் ஒருத்தர் அப்படின்றதுனால ஏன் இப்போ வைத்திலிங்கமும் இந்த இதுக்குள்ளே கொண்டு வரப்படுறார்? பாஜகவுக்கு ஒரு தேவை இருக்குது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும், திமுகவை தோற்கடிக்கணும், இல்லை திமுகவினுடைய வெற்றியை தடுக்கணும் அப்படின்னா ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறத அவங்களே உணர்ந்திருக்கிறாங்க. 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற்றதுக்கு காரணம் எதிர்க்கட்சிகளினுடைய வாக்கு பிரிஞ்சது தான். இதில் 2026 பொறுத்த வரைக்கும் விஜயும் தேர்தல் களத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறதுனால ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பெரிய அளவில் உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிமுக பாஜக தனித்தனி அணியாக நின்னாங்கன்னா அது பெரிய சிக்கலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போவே பேசப்பட ஆரம்பிக்குது. திமுகவும் அவங்களுக்கு இது சாதகமாக தான் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க பெரிய அளவில் இதை பற்றி அலட்டிக்காமல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட திமுக 2026 தேர்தலுமே அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் திமுக இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கணும் அப்படின்னா ஒரு பலமான கூட்டணி தேவை. நேற்று நடந்த துக்ளக் ஆண்டு விழாவில் துக்ளக்கினுடைய ஆசிரியர் குருமூர்த்தியுமே இதை பற்றி பேசியிருக்கார். திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் பேசின அடுத்த நாள் ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் அணி குறிவைக்கப்பட்டிருக்கு. இதில் ஓபிஎஸ் அணிக்கு எல்லா வகையிலையும் ஆலோசகராக இருந்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் தொடங்கினதுலேருந்து இந்த ஒற்றை தலைமை இரட்டை தலைமை விவகாரத்தில் ஓபிஎஸ் பக்கம் தான் பாஜக நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதிமொழியை அவருக்கு கொடுத்து கட்சிக்குள்ள பிரச்சனை பண்ணது வரைக்கும் எல்லா ஆலோசனைகளையும் குருமூர்த்தி தான் கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ குருமூர்த்தி நேற்று பேசின விஷயம், அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமையான தலைவர் இல்லை, அவரால் திமுகவை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு பேசினதுக்கு அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கணும். ஆனால் இது அவுட் ஆஃப் சிலபஸாக ஓபிஎஸ் பக்கம் இவங்க குறியை திருப்பி இருக்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிற 2 பேரையும் ஏதோ ஒரு வகையில் நெருக்கடிக்குள்ளாக்க பாஜக நினைக்குதா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா ரெய்டுகள் அப்படிங்கிறத தாண்டி தேர்தல் ஆணைய ரீதியாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு சில சிக்கல்கள் உண்டாக்கப்பட்டது. கடந்த ஒரு 2 மாதங்களுக்குள்ள நீதிமன்றத்தில் போய் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தடையும் வாங்கினார். இரட்டை தொடர்பாக எந்த முடிவும் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடையை எடப்பாடி பழனிசாமி வாங்கி வச்சிருக்கார். இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக தலைமையில் இல்லை அதிமுக தலைமையிலான ஒரு அணியில் இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நகர்த்தப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் ஓபிஎஸ்ஸை ஏன் பாஜக குறிவைக்குது? ஏன்னா ஓபிஎஸ் 2024 மக்களவைத் தேர்தல் சமயத்திலையும் பாஜக அணியில் இருந்தார். தொடர்ச்சியாக பாஜகவுக்கு அவருடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கார். பாஜகவே ஓபிஎஸ்ஸை பெரிய அளவில் மதிக்காத போதும் அவங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிக்கிறதா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பெரிய அளவிலான முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலையுமே ஓபிஎஸ் பாஜக பக்கம் நின்னார். இந்த விஷயத்தில் வைத்திலிங்கம் மேலே இப்போ எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு சமாளிக்கிறதுக்கான யுக்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை ஆம் ட்விஸ்ட் பண்ணி கூட்டணியில் சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் பாஜக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ராமலிங்கம் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடந்ததெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை குறிவச்சு நடந்தது தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கடந்த சில வாரங்களாகவே இங்கே பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமான சேலம் இளங்கோவன் தொடர்பான இடங்கள்லேயும் ரெய்டு நடந்திருந்தது. அதை தாண்டி ஆளுநர் சேலம் இளங்கோவனுடைய கல்லூரி விழாக்கள்லாம் கலந்துக்கிட்டு இருந்தார். பாஜக அதிமுக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியரான ஸ்டாண்டு எடுக்காமல், இல்லை ஒரு கிளியரான ஸ்டாண்டை எடுத்துட்டாலும் அந்த கிளியரான ஸ்டாண்டு என்னன்னு வெளியே தெரியாத மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டான சிக்னல்ஸை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கசிய விடப்படுது. அதிமுக பாஜக கூட்டணி உருவாகணும், எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் அதிமுகவினுடைய அமைப்பு இருக்குது, ஒரு பெரும்பான்மையான அமைப்பு நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்காங்கன்றதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுல இருக்கிற சிக்கல் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிறது தான். ஸோ அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கசிய விடப்பட்டது. அதற்கு அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவங்க மேலே
ரெய்டுகள் வந்து நடந்தது. அதற்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, சேலம் இளங்கோவனினுடைய கல்லூரி விழாவில் போய் ஆளுநர் கலந்துக்கிறார். ஒரு ரெய்டுக்கு உள்ளாகி இருக்கிற வருமான வரித்துறையினுடைய ரேடாரில் இருக்கிற ஒருத்தரினுடைய கல்லூரிக்கு ஆளுநர் எப்படி போனார் அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும் போதே, இப்போ ஓபிஎஸ் அணியில் முக்கியஸ்தராக இருக்கிற வைத்திலிங்கத்தை முடக்கிறதுக்கான வேலைகளையுமே வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்திலையும் அல்டிமேட் எய்ம் வந்து ஒன்று தான், அதிமுக பாஜக கூட்டணி அமையணும். அது யார் தலைமையிலான அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுகவா, இல்லை ஒருங்கிணைக்கப்பட போகிற அதிமுகவா, அதுக்குள்ள டிடிவி சசிகலா இவங்கெல்லாம் வருவாங்களா, இல்லை டிடிவி அமமுகவோடய சேர்ந்து இதில் கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இன்னும் கேள்விகளாகவே இருக்குது. இப்படியான ஒரு சூழலில் பாஜகவினுடைய அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிறது அதிமுக கூட கூட்டணி வைக்கணும். அதை அவங்க யாருக்குமே வந்து ஒரு ஃபேவரான விஷயத்தை பண்ணாமல் எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தால் ஓபிஎஸ் மேலேயும் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது, ஓபிஎஸ் தரப்பு மேலேயும். இப்படியே வந்து இது பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தில் பாஜகவுக்கு இணங்கி போக போகிறது யார், இல்லை எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு காலை ஓபிஎஸ் எடுத்தார்னா அவரை வந்து அவருக்கு செக் வைக்கிறதுக்கான முயற்சியாக தான் வைத்திலிங்கத்தினுடைய சொத்துக்கள் முடக்கப்படுது அப்படிங்கிற நிறைய கேள்விகளும் இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் தான் இதுக்கான பதில்கள் வந்து நமக்கு தெரிய வரும். அதிமுக பாஜக கூட்டணி அமையணும் அப்படிங்கிற திமுக எதிர்ப்பாளர்களினுடைய அந்த நோக்கம் நிறைவேறுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.